காலையிலேயே ஒரு மங்களகரமான வைபு தான் இன்னைக்கு. வெள்ளிக்கிழமை காலையில ஆயிட்டாலே நமக்கு அப்படியே மங்களகரம் வந்துடும். காலையில எழுந்திரிச்சு அழகா வாசத்தண்ணி எல்லாம் போட்டுட்டு குட்டியாக எட்டுக்கெட்டு ஒரு பூக்கோலமும் போட்டேன். இதுதான் கோலத்தோட அவுட்புட். நல்லா இருக்குதான்னு சொல்லுங்கள். அப்புறம் மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு லட்சுமி தேவியும் வீட்டுக்குள்ளே வாங்க அப்படின்னு கூப்பிட்டாச்சு. அதுக்கப்புறமா அப்படியே போயிட்டு பால் வாங்கிட்டு வந்து பால் அடுப்பில் வச்சு அதுக்குள்ளே பணியார வண்டி வந்துடுச்சு. இவன் பணியாரம்னு காலுது. அப்புறம் அவனுக்கு ஒரு பணியாரமும் வாங்கி கொடுத்தேன். வந்து உட்காந்து சமத்து பிள்ளையாக சாப்பிட்டுட்டு இருந்தான். அப்படியே எனக்கு காஃபியும் போட்டாச்சு. அதுக்கப்புறமா சாப்பாடு அடுப்பில் வச்சுட்டேன். நேற்று ஹஸ்பண்ட் கொஞ்சம் காய்கறி வாங்கிட்டு வந்தாங்க, அதையும் எடுத்து வச்சுட்டு இன்றைக்கி வந்து இந்த திருநெல்வேலி சைட்லாம் வெறும் மசாலா குழம்பு வைப்பாங்க, அதுதான் வைப்போம் அப்படின்னு சொல்லி ரெடி பண்ணேன். என்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லை, சின்ன வெங்காயம் தான் போடணும். என்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லாத காரணத்தினால நான் பெரிய வெங்காயம் போட்டு மசாலா எல்லாம் அரைச்சி அதையும் கொதிக்க வச்சுட்டேன். அதுக்கப்புறமா அது கொதிச்சிட்ருக்கையிலே சைடு பை சைடு ஹஸ்பண்டுக்கு தோசையும் சுட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக தோசை தான் சுட்டேன். அன்றைக்கும் விவிட நான் தோசை சுடலை, நானும் சுடுவேன்ட்டு வந்து தோசை சுட வந்தான். அப்புறம் அவனையும் சமாதானப்படுத்திட்டு தோசை சுட்டேன். அப்புறம் ஹஸ்பண்ட் சுட்டாங்க மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசைலாம் வேணாம், சாப்பாடே கொடுத்துருன்ட்டு அப்புறம் அவங்களுக்கும் சாப்பாடை கொடுத்துட்டு லன்ச் பாக்ஸும் பேக் பண்ண வந்துட்டு இன்றைக்கி வந்து 30 days 30 சமையலோட டே 4. இன்னைக்கான ரெசிபி வந்து வெறும் மசால் குழம்பு தான் வச்சேன். எப்படியோ டே 4 கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா அப்பளமும் சைடிஷ்காக பேக் பண்ணி கொடுத்தாச்சு. இதோட ஃபுல் விளாக் வேணா கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறமா நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் 30 days 30 ரெசிபிஸ் என்னென்ன பண்ணேன்னு உங்களுக்கு பார்க்கலாம். பாய்.